ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 10 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, 10 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்டார் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சி பவுடராக எடுத்துக்கோங்க. சீரக சம்பா அரிசியை ஊற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சோம்பு, ஸ்டார், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 2 வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 4 பச்சை மிளகாவை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கின அப்புறமா பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு புதினாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஸ்பூனில் எடுத்து இதில் ஆட் பண்ணி இதெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு சிக்கன் எடுத்தாச்சு, வாஷ் பண்ணி வச்சாச்சு. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 1/2 கப் அளவுக்கு தயிர் இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2 to 3 கப் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் சீரக சம்பா அரிசி இதில் ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.